Vivaha, the Chennai Silks. லட்சம் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று காலை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்களும் இது குறித்த விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள். அதனால் முந்திக் கொண்டது அரசு என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் மீண்டும் திமுக ஆட்சி அமைய பெற்றால் மகளிருக்கான உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை, முக்கிய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைத்தது தமிழக அரசு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000ஆக உயர்த்தி வழங்குவோம் என்றும் முதலமைச்சர் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா தற்பொழுது நம்முடன் இணைகிறார். இது குறித்தான அவருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். சார் வணக்கம். மகளிர் உரிமை தொகையாக இன்று காலை 5000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,31,00,000 பயனாளிகளுக்கு, மகளிருக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நிதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க இப்போ நிதி எங்கிருந்து வந்தது ஒரு கேள்வி. இது தேர்தலுக்கான உத்தியாக எடுத்துக்கொள்ளலாமா? கடந்த 4 ஆண்டுகளாக ஏப்ரல், மே மாதங்கள்லாம் வரவே இல்லையா? இந்த முறை மட்டும் கோடைக்கால பணமாக 2000 ரூபாய் திமுக கொடுக்க என்ன காரணம்? நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், வழிமுறைகள் முக்கியம் அல்ல என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. முழுக்க தேர்தலுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவே அரசு பணத்தை வழங்குகிற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறோம். கடந்த 1 மாத காலமாக வலைத்தளங்கள்ல, பத்திரிகைகள்ல இது தொடர்பாக வந்தது. அரசு ரீதியாக அல்ல, கட்சி ரீதியாக ஒரு தொகுதிக்கு 20-30 கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சுட்டாங்க. வாக்காளர்களுக்கு தலா 2000 ரூபாய் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான வேலை திட்டத்தை இப்போவே தொடங்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்புல இருந்தே இந்த தொகையை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோடைக்கால உதவித்தொகை ஏற்கனவே பொங்கல்னு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வழக்கமா 1000-2000 கொடுத்ததனுடைய நீட்சியா நம்ம பார்க்கலாம். ஆனால் திடீரென இந்த மாதாந்திர உதவித்தொகை 3 மாதத்திற்கான தொகையான 3000, அதோட கோடைகால தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் என்பது முழுக்க இது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் நிலைதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. திமுகவை பொறுத்தளவுல மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துல தான் கடந்த ஓராண்டுகளாகவே தேர்தல் பணியில தீவிரமா ஈடுபடுகிறார்கள். இந்த பக்கம் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நிலைப்பாட்டை பிஜேபி, என்டிஏ கூட்டணி தீவிரமா கையில் எடுத்திருக்கிறது. மக்கள் மத்தியிலையும் கூட பெரிய எதிர்ப்பு இந்த திமுக அரசு மீது இருக்கிறது. எல்லா தரப்பினருமே போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், இப்படி தினமும் போராட்டம். இதை தாண்டி மக்களுக்கும் கூட அதிர்ச்சி இருக்கிறது. இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இது போன்ற நிலையால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற மனப்போக்கு மக்கள் மத்தியிடமும் பெருகிவிட்டது. அப்ப இதிலிருந்து நாம்
இந்த நிலைப்பாட்டை மாற்றி நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் பெண்களை குறிவைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதிமுகவுடைய நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் பெண்கள் வாக்கு தான் இருக்கும். பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக பெண்களுடைய வாக்குகள் இருந்தது. அதை திமுக கொஞ்சம் கொஞ்சமா கடந்த தேர்தல்களில் அறுவடை செய்து வந்தது. இன்று ஒட்டுமொத்தமாக பெண்களின் வாக்குகளை அள்ளி செல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா, ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கிறது. ஒவ்வொரு அரசூழியர்கள், ஆசிரியர்கள் மற்றவெல்லாம் போராடுகிற பொழுது நிதி இல்லை என்று கைவிரிக்கிறார்கள். ஒரு ஓய்வூதியதாரருக்கு கூட நிதி ஒதுக்குறதுக்கு சில லட்சங்கள் ஒதுக்குவதற்கு கூட அரசிடம் நிதி இல்லை என்று தெரிவித்தது. இப்படி ஒட்டுமொத்தமாக 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் என்று போடுவது என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில பலத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும் என்பது நம்ம தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வரும். சகோதரி, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை கருணா. ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று காலை தமிழக அரசால் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 1,31,00,000 மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் இதன் மூலம் 5,000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில்